ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ யோசிக்கவே முடியாத அளவுக்கு உன் வாழ்வில் உன்னால் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல காரியம் நடக்க உள்ளது. உன்னுடைய வாழ்வில் நீ படாத துன்பங்கள் எதுவுமே அல்ல. 1, 2 என்று கைவிட்டு எண்ணும் அளவுக்கு கூட நீ கஷ்டப்படவில்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில். குடும்பத்தாலும் கஷ்டம், தொழிலாலும் கஷ்டம், நண்பன் என்று வந்தான் அவனாலும் கஷ்டம், உறவென்று ஒரு உறவு வந்தது அதாலும் கஷ்டம். ஆக மொத்தம் எதுவுமே உனக்கு நல்லதை செய்யவில்லை. நீ நினைத்தாய் ஏதாவது ஒரு உறவு வந்தால் அந்த உறவால் நமக்கு நல்லது நடக்குமோ என்று. இதுவரைக்கும் வந்த உறவுகள் அனைத்துமே உன்னுடைய மன கஷ்டத்தை அதிகமாக்கித்தான் பார்த்திருக்கிறதே தவிர அவன் உன்னுடைய கஷ்டத்தை எடுத்துக்கொண்டு உன்னை அமைதியாக்கி உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று யாருமே நினைக்கவில்லை. உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் உன் மீதுதான் பாரத்தை போடுகிறார்கள். வரும் நண்பர்கள், வரும் உறவுகள் கூட உன் மீது பாரத்தை போட்டுவிட்டு அவர்கள் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லா பக்கத்திலும் இருந்து அடிகள் மட்டும்தான் விழுகிறது தவிர ஒரு அமைதியான வாழ்க்கையே உனக்கு இல்லை. நான் சொல்வது சரியா தவறா என்று சொல். சரிதானே? ஆக மொத்தம் எல்லோரும் உன்னை உபயோகத்தான் படுத்திக் கொள்கிறார்கள். இந்த சின்ன வயசில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துவோம் என்று யாருமே நினைக்கவில்லை. எல்லோரும் அவருடைய சுயநலத்தால் உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவருடைய சுயநலம் மட்டும்தான் உன்னிடம் காட்டுகிறார்களே தவிர உண்மையான ஒரு அன்பை உன்னிடம் காட்டவில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியாது பார், உண்மையான அன்பை காட்டினால் அவர்களுக்கு நீ எவ்வளவு விஷயம் அன்பை கொட்டி கொடுப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் எப்பொழுதும் சுயநலத்துக்குத்தான் உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார். பணமா வேண்டுமா அதை உன்னிடமிருந்து பெறுவதற்காக வருகிறார்கள். எல்லா விஷயத்தையும் சுயநலத்தோடே உன்னை பார்க்கிறார்கள். ஆனால் நீ யாரையுமே சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. நீ நல்ல பிள்ளை, அதனால்தான் நீ சாயின் பிள்ளை. சாயின் பிள்ளைகள் எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பார்கள். சாயின் பிள்ளை எப்பொழுதுமே அமைதியாக யார் யார் எப்படி என்று பார்த்து வைத்துக்கொண்டு அவர்களே துரோகம் செய்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். என்னிடம் இருக்கும் குணம்தானே என் பிள்ளைகளிடமும் இருக்கும். தங்கமே, உன்னை நன்றாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது எல்லாம் உனக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு விஷயம்தான். அவர்கள் எல்லாம் எப்படியே இருக்கட்டும். ஆனால் நானோ உன் வாழ்வில் நல்லது செய்யத்தான் வந்துவிட்டேன். எல்லோரும் உன்னை தேவையில்லாமல் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். அவரவர்களுக்கு தேவை. ஆனால் உனக்கெந்த தேவை என்று வரும் பொழுது உன்னை யாருமே கண்டு கொள்வது கிடையாது. ஆனால் இந்த சாயாகிய நான் என் பிள்ளையாக பார்க்கிறேன். நீ கஷ்டப்படும் பொழுது நான் சந்தோஷமாக இருப்பேனா? அதனால் உன் வாழ்வில் நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறாயோ, எந்த ஒரு விஷயம் உன் வாழ்வில் தேவை என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த விஷயமானது இன்னும் 2 நாட்களுக்குள் உன் வாழ்வில் நடந்துவிடும். நான் சொல்வது உனக்கு பொய் அல்ல, நிஜம்தான். நான் சொன்னால் செய்வேன் என்று உனக்கு தெரியும். ஒரு நாளும் நான் சொன்ன வாக்கை மீறமாட்டேன் என்பதும் தெரியும். உன்னுடைய ஆறுதலுக்காக நான் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலங்கி நிற்கிறாய். எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். எல்லோரும் உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள். நான் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காகவும், நீ இனி கலங்கக்கூடாது, எல்லாம் சரியாகி விட்டது என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், நீ நினைத்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து வந்து கொடுக்க போகிறேன். இதுவரையும் கனவுலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தாய். இந்தந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்தந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று திட்டங்களானது உன்னுடைய நினைவுகளிலேயே இருந்தது. ஆனால் உனக்கு ஒரு ஆசை, நாம் கனவில் நினைத்து பார்த்தது எல்லாம் நடக்குமா என்று. நிச்சயமாக நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்கும். இத்தனை பேர் உன்னை போட்டு அடித்தாலும் இப்பொழுதும் தைரியமாகத்தான் இருக்கிறாய். எல்லோரும் செய்வதை செய்யட்டும், நம் தெய்வமானது நம்மை காப்பாற்றும் என்று ஒரு நம்பிக்கையோடு நீ இந்த நாள் வரை வாழ்க்கையில் நீ அமைதியாக இருக்கிறாய். பல பேருக்கு நல்லதை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால்
உண்மையை சொல்லட்டா, இதுவரைக்கும் உனக்கு யாருமே உதவி செய்யவே இல்லை, தெய்வத்தை தவிர. தெய்வம்தான், நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறதே தவிர, உன்னை சுற்றி இருக்கும் ஒரு மனிதர்கள் கூட உனக்கு எதுவும் செய்யவில்லை, உன்னிடமிருந்து தான் பெற்றுக்கொள்கிறார்கள். இதை நினைத்து வருந்தாதே. நீ நல்லது செய்து கொண்டிருக்கிறாய், அவர்கள் பாவத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். உன் வாழ்க்கை அமோகமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நீ இது போலவே இருக்கக்கூடாது தங்கமே. அவர்கள் வாழட்டும், அவர்கள் வாழட்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு நாளும், நீ எப்பொழுதும் இழந்துவிடக்கூடாது. எந்த ஒரு நேரமும் சுதாரிப்போடுதான் நீ இருக்க வேண்டும். பல நேரத்தில் பல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அதாவது எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இதற்கு மேல் ஒரு கெட்ட விஷயங்களை கூட நான் நடக்கவே விடமாட்டேனே. ஏனென்றால் எல்லா விஷயத்தையும் பார்த்து விட்டாய். எல்லா கெட்ட விஷயமும் நடந்துவிட்டது, துரோகங்கள் நடந்துவிட்டது. நம்பிக்கையை வைத்து அவர்கள் யார் என்று அவர்கள் முகத்தை காட்டிவிட்டார்கள். எல்லாமே நடந்துவிட்டது உன் வாழ்வில். ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்வில் புதிதாக நடக்க ஒன்றுமே இல்லை. கண்ணீரை துடைத்துக்கொள். ஏன் நான் பேசும் பொழுது கூட இவ்வளவு உன்னுடைய முகத்தில் கவலை வாட்டமாக இருக்கிறது? கண்ணிலிருந்து எதற்காக கண்ணீர் வருகிறது? துடைத்துக்கொள். தேவையில்லாமல் அழக்கூடாது தங்கமே. நீ நல்ல பிள்ளை, எதற்காக அழ வேண்டும்? நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இவ்வளவு அழுகிறாயே. பொறுமையாக இரம்மா. நான் எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் தங்கமே. இன்னும் 2 நாள் மட்டும் பொறுத்துக்கொள். 2 நாள்தான். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை நான் முடிக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் நான் செய்வேன் செய்வேன் என்று காத்து கொண்டு இருந்தாய். பக்கத்தில் வந்துவிட்டது. பொறுத்துக்கொள், எல்லாம் மாறிவிடும். சகலமும் மாறும். உனக்காக நான் இருக்கும் பொழுது எதையும் மாற்றாமல் இருப்பேனா? மாற்றுவேன். நீ வளர்வதை பார்த்து யாரெல்லாம் உன்னை கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுடைய மனமெல்லாம் எரிய ஆரம்பித்துவிடும். நாம் என்னமோ நினைத்தோம், அவள் எப்படியோ முன்னுக்கு வந்து விட்டாளே என்று. நான் உனக்கு ரகசியமாகவே உதவி செய்யவே போகிறேன். இதற்கு மேல் யாரும் எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்குள் வந்து எந்த ஒரு தொந்தரவையும் செய்ய முடியாது. அப்படியே அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து அவர்களை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ நான் வைத்து விடுவேன். பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு அவசரத்தையும் நான் கண்டது அல்ல. எல்லா விஷயத்திற்கும் சாய் செய்வார் என்ற பொறுமை மட்டுமே உன்னுடைய மனதில் இருந்தது. பொறுமையாக இரு, அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய மனதில் இருக்கும் கலக்கத்திற்கும் நிச்சயமாக உனக்கான ஒரு பதில் கிடைக்கும், வாழ்க்கையும் கிடைக்கும். பல பேருக்கு உதவி செய்த உனக்கு இந்த சாயாகிய நானே இறங்கி வந்து உதவி செய்ய போகிறேன். உனக்கு மக்கள் உதவி செய்ய வேண்டாம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உதவி செய்ய வேண்டாம். தெய்வங்கள் அனைத்தும் நாங்கள் சேர்ந்து ஒன்று கூடி உனக்கான உதவிகளை செய்வோம். மக்கள், அதாவது உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்தால் கூட 1 நாள் 2 நாள் செய்வார்கள். அதுக்கு மேலே செய்ய மாட்டார்கள். ஆனால் நாங்களோ, நீ வணங்கும் தெய்வங்களோ நிச்சயமாகவே சத்தியமாகவே நீ வாழ்நாள் முழுவதும் நீ இந்த பூமியில் இருக்கும் வரை உனக்கு தெய்வத்துடைய துணையும் தெய்வத்துடைய அருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நாங்கள் என்ன செய்ய நினைக்கிறோமோ அந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் செய்து உன்னை வாழ வைத்து கொண்டே இருப்போம். எப்பொழுதும் வாழ்க்கையில் நீ சோர்ந்தே இருப்போம் என்று நினைக்காது. கம்பீரமாக எழுந்து நிற்பாய். கவலைகள் வேண்டாம். சந்தோஷமும் மன திருப்தியும் இருந்தால் போதும். எல்லாரும், ஏன் ஏதாவது உடம்பு சரியாமல் படுத்திருப்பவன் கூட நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் எழுந்து உட்கார்ந்து விடுவான். அதுவே நம்பிக்கையும் எந்த ஒரு தைரியமும் இல்லாவிட்டால் அவன் எவ்வளவுதான் உடம்பு நன்றாக இருந்தாலும் அவனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. நம்பிக்கையையும் தைரியத்தையும் மட்டும் மனதுக்குள் வைத்து கொள்ளுங்கள். எல்லா நாளும் உங்களுக்கு இன்பமான நாளாகவே அமையும். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.